Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா class 11 biologyயோட 9th chapter biomolecules இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி லார்ஜர் பயோமாலிகுல்ஸ்னா என்ன, ஸ்மாலர் பயோமாலிகுல்ஸ்னா என்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் அந்த டாபிக்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் திஸ் வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்சைம்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ரியாக்ஷன்னா என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பிசிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது நத்திங் பட் த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அ பிசிக்கல் மேனர். ஃபிசிக்கலாக நம்ம பார்த்த உடனே தெரியும் இல்லையா, அந்த சேஞ்சை தான் வி கால் இட் ஆஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், அதோட ஷேப்பில் சேஞ்ச் இருக்கலாம், ஆர் அதோட ஸ்டேட் இருக்கு இல்லையா, சாலிட்லேருந்து லிக்விடாக மாறி இருக்கலாம், ஆர் லிக்விட்லேருந்து வேப்பராக மாறி இருக்கலாம். இந்த மாதிரி ஃபிசிக்கலாக சேஞ்ச் நடக்கும்ல, கெமிக்கலாக அதோட பாண்ட்ஸ் பிரேக் ஆகாமல் ஃபிசிக்கலாக நடக்கக்கூடிய சேஞ்சை தான் வி கால் இட் ஆஸ் ஃபிசிக்கல் ரியாக்ஷன். அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு 2 ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஆட்டம்க்கு நடுவில் புதுசாக ஏதாவது ஒரு பாண்ட் கிரியேட் ஆகியிருந்தாலோ, ஆர் 2 ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பாண்ட் பிரேக் ஆகிருந்தாலோ அதை தான் வி கால் இட் ஆஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஃபிசிக்கல் ரியாக்ஷன்னா ஒன்லி ஃபிசிக்கல் சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும், நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதை தான் வி கால் இட் ஆஸ் ஃபிசிக்கல் ரியாக்ஷன். அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது ஒரு பாண்ட் பிரேக் ஆயிருந்தாலும் சரி, ஆர் நியூ பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் அதை தான் வி கால் இட் ஆஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, அண்ட் தென் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்னா என்ன, தட் இஸ் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, which is nothing but the amount of product formed per unit time. அதை தான் rate of a reaction அப்படின்னு சொல்லுவோம். For example, let's take a reaction. A plus B gives C அப்படின்னா இங்கே A plus B இருக்கு இல்லையா, இந்த Aவும் Bயும் they are substrate, reactant அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டுமே ஃபீடாக கொடுத்தாதான் C அப்படின்ற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே C அப்படின்றது தான் we call it as product. and then A B இருக்கு இல்லையா, இதை reactant அப்படின்னு சொல்லலாம், ஆர் substrate அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த C ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு per unit timeல. ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்டுக்கு இந்த C எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு, ஆர் 1 ஹவருக்கு இந்த C எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு, அதை தான் we call it as rate of a reaction. ஓகே, இந்த ரேட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ஜென்ரல் ரூல் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, the rate doubles or decreases by half for every 10 degree Celsius change in either direction. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு ஆர் டிக்ரீஸ் ஆச்சு, ஒரு டெம்பரேச்சர் 10 டிகிரியில் சேஞ்ச் ஆகும்போது அந்த ரேட் வந்துட்டு எய்தர் டபுள் ஆகலாம், ஆர் டிக்ரீசஸ் பை ஹாஃப், ஆர் ஹாஃபாக குறையலாம். தட் இஸ் அ ஜென்ரல் ரூல். ஸோ ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு பர் யூனிட் டைம். இந்த C அப்படின்ற ப்ராடக்ட் வந்துட்டு பர் யூனிட் டைமுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்டுக்கோ 1 மினிட்டுக்கோ 1 ஹவருக்கோ எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத தான் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் கன்சியூம்டு. இந்த A plus B இருக்கு இல்லையா, they are substrate or reactant அப்படின்னு சொல்லுவோம். இதோட amount of substrate consumed per unit time இருக்குல்ல, இதையும் we also call it as rate of a reaction. ஓகே, ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு per unit timeக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றதும் ரேட் தான். அண்ட் ஆல்சோ இந்த சப்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா, இந்த சப்ஸ்ட்ரேட்டும் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு per unit time, ரெண்டுமே ஒன்று தான். இந்த ப்ராடக்டை வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த சப்ஸ்ட்ரேட் கன்சியூம் ஆனால் மட்டும்தானே இந்த ப்ராடக்ட் C ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இந்த A plus B அப்படின்ற சப்ஸ்ட்ரேட் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்றதும் இட் இஸ் அ ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் தான். ஆர் இந்த ப்ராடக்ட் C அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, பர் யூனிட் டைம்க்கு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றதும் இட் இஸ் அ ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். ஓகே, ஆல் கிளியர் ரைட்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தட் இஸ் என்சைம்ஸ். என்சைம்ஸ் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் அப்படின்னா இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். என்சைம் அப்படின்றது ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 2 ஆட்டம்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் ஃபார்ம் ஆனாலோ ஆர் பிரேக் ஆனாலும் அதை தான் we call it as chemical reaction. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்
ரியாக்ஷனோட ரேட் இருக்கு இல்லையா, அந்த ரேட்டை எந்த சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் த என்சைம்ஸ். அதனால தான் we call it as catalyst. இந்த catalyst இதோட ரோலை எங்கே ப்ளே பண்ணும் பார்த்தோம்னா within the living organisms. நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பாடிக்குள்ளே நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அதை தான் we call it as மெட்டபாலிசம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷனை இந்த என்சைம்ஸ் அப்படின்ற கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தே ஆர் கேட்டலிஸ்ட் that it takes place in a living organisms. So அதனால we also call it as enzyme biocatalyst அப்படின்னு சொல்லலாம். because bio அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், it refers to the living organisms. so நம்ம living bodyல நடக்கக்கூடிய chemical reaction இது speed up பண்றதுனால we also call it as biocatalyst. enzymes are biocatalyst அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த என்சைம்ஸ் இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி ஆல் த என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். இந்த என்சைம்ஸ் எல்லாமே எதனால் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எக்ஸப்ட் ஒன் திங், தட் இஸ் த ரைபோசைம். ரைபோசைம் அப்படின்றது மட்டும் இட் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் பிகாஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். நம்ம நியூக்ளிக் ஆசிட் பார்த்தோம் இல்லையா, டிஎன்ஏ ஆர்என்ஏலாம். ஸோ இந்த ரைபோசைம் அப்படின்ற என்சைம் மட்டும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். மற்ற எல்லா என்சைம்ஸும் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, அண்ட் இந்த என்சைம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பயோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா. இதோட ஒர்க் எப்போ எஃபெக்டிவாக இருக்கும், அது வந்து எப்போ அந்த ரியாக்ஷனோட ரேட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஒர்க் எஃபெக்டிவ்லி அட் ஆப்டிமம் டெம்பரேச்சர். அந்த என்சைம் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் அதோட ஆக்டிவிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை தான் we call it as optimum temperature. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த 40 டிகிரி செல்சியஸில் தான் இந்த என்சைம்ஸ் வந்து அந்த ரியாக்ஷனோட ரேட்டை மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, சப்போஸ் இந்த 40 டிகிரி செல்சியஸ் இருக்கு இல்லையா ஆப்டிமம் டெம்பரேச்சர், இந்த 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து குறைஞ்சி சப்போஸ் 35 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருச்சுன்னா இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி ஸ்லோ டவுன் ஆகிடும். அது வந்து மேக்ஸிமமாக ஆக்டிவிட்டி வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சரில் தானே ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். பட் அதோட டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதோட ஆக்டிவிட்டியும் குறைஞ்சிரும். ஆர் இந்த 40 டிகிரி செல்சியஸோட அதோட டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் இந்த என்சைம் என்ன ஆகிடும், டீநேச்சர் ஆகிடும். டீநேச்சர் அப்படின்னா நத்திங் பட் அந்த ப்ரோட்டீனால தானே என்சைம்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அந்த ப்ரோட்டீன் வந்து அதோட ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரை இறந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோட்டீன்ஸில் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த மெட்டபாலிக் ப்ராசஸில் அது டெர்ஷரி ஸ்ட்ரக்சராக இருந்தால் தானே நல்லா ஒர்க் பண்ணும், ஃபங்க்ஷனலாக இருக்குன்னு பார்த்தோம். சப்போஸ் டெம்பரேச்சர் ரொம்ப நிறையா போயிடுச்சுன்னா அந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் என்சைம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிடும், டீஃபோல்ட் ஆகி ப்ரைமரி ஸ்ட்ரக்சராகவோ செகண்டரி ஸ்ட்ரக்சராகவோ மாறிடும். அதுதான் டீநேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் அது டீநேச்சர் ஆயிடுச்சுன்னா அது வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்பயுமே என்சைமோட ஆக்டிவிட்டி இட் டிக்ரீசஸ். ஸோ என்சைம் எப்போ சூப்பராக ஒர்க் பண்ணும், தட் இஸ் அதோட மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர். அண்ட் ஆல்சோ இந்த என்சைம்ஸ் வந்து லிவிங் ஆர்கானிசம் உள்ள இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. இந்த என்சைம்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சரில் டீநேச்சர் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம். இஃப் இந்த என்சைம்ஸ் வந்து தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ்னால் ஹை டெம்பரேச்சர்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர்ஸ், டெசர்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸில் வாழக்கூடிய ஆர்கானிசம் உள்ளே இருக்கக்கூடிய என்சைம்ஸாக இருந்ததுன்னா இட் கேன் ஸ்டேபிள் வித் அ ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் அந்த என்சைம்ஸ் டீநேச்சர் ஆகாது. இஃப் அந்த என்சைம்ஸ் தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுத்திருந்தால் மட்டும்தான். அதுதான் we call it as தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ஹை டெம்பரேச்சர்லேயும் அதோட ஆக்டிவிட்டி குறையாமல் ஸ்டேபிளாக இருக்கு இல்லையா, அது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த என்சைம்ஸ் வந்துட்டு
தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ்லேருந்து வந்ததாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து தே ஆர் தெர்மலி ஸ்டேபிள். பட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நார்மல் மாடரேட் டெம்பரேச்சரில் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுத்த என்சைம்ஸாக இருந்ததுன்னா தே cannot withstand the high temperature. ஓகே, இப்போ என்சைம்ஸ் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தோமா. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். இதில் எது எது சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா CO2 and H2O. CO2 H2O அப்படின்றது substrate, that is reactant, and H2CO3 கார்போனிக் ஆக்சைடு இருக்கு இல்லையா, இதை தான் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு பர் யூனிட் டைம். ஒரு யூனிட் டைமில் கார்போனிக் ஆசிட் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கோ அதை தான் we call it as rate of a reaction. ஆர் நம்ம இன்னொன்று சொன்னோமே, that is amount of substrate consumed. இந்த கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் பர் யூனிட் டைம்க்கு எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு அதையும் நம்ம ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அ அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷனாக நம்ம எந்த ஒரு கேட்டலிஸ்டையும் யூஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலை. ஓகே, ஸோ அப்போ இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அண்ட் இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 200 molecules of product formed per hour. 1 hourக்கு 200 molecules of carbonic acid இருக்கு இல்லையா, அது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். திஸ் இஸ் அ ரிசல்ட் ஃபார் அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். நம்ம எந்த ஒரு கேட்டலிஸ்டையும் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ரியாக்ஷன் நடக்கும்போது அதில் 200 molecules of product மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கும் பர் ஹவருக்கு. இதுவே இந்த ரியாக்ஷனில் ஒரு என்சைம் ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்ற என்சைம் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷன் ரேட் வந்துட்டு 10 million டைம்ஸ் ஹையராக இருக்கும் கம்பேர் டு த அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 6 lakh molecules of product. இந்த கார்போனிக் ஆசிட் இருக்கு இல்லையா, 6 lakh molecules formed per second. பர் செகண்டுக்கு 6 lakh molecules ஃபார்ம் ஆயிருக்கும் ஃபார் அ என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். ஸோ அப்போ கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை ஆட் பண்ணதுனால அதோட ரியாக்ஷன் ரேட் வந்து 10 million டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ தெரியுதா நம்ம ஏன் என்சைமை வந்துட்டு இட் இஸ் அ பயோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோன்ட்டு. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டை இந்த என்சைம் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு 10 million டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் என்சைம்ஸை நம்ம கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இந்த என்சைம்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எப்படி கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ரியாக்ஷன் சொல்லிடுறேன். தட் இஸ் E+S gives ES complex. And then this ES complex gives E plus P. இந்த ஈக்குவேஷனில் E அப்படின்னு இருக்கு இல்லையா, E அப்படின்றது தட் இஸ் த என்சைம் அண்ட் தென் S அப்படின்றது சப்ஸ்ட்ரேட். நம்ம A plus B gives C அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய A plus B அதை தான் சப்ஸ்ட்ரேட் ஆர் ரியாக்டன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் P அப்படின்றது தட் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இந்த E இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த என்சைம். ஸோ என்சைமோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இந்த என்சைம் ஸ்ட்ரக்சரில் தெர் இஸ் அ பாக்கெட், ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் we call it as active site. active site அப்படின்றது இந்த பாக்கெட் லைக் ஸ்ட்ரக்சர் present in the enzyme. அந்த பாக்கெட்டில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா, AB அப்படின்ற சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு இந்த என்சைமோட அட்டாச் ஆகும். ஸோ எந்த சைட்டில் என்சைமோட சப்ஸ்ட்ரேட் அட்டாச் ஆகுதோ அதை தான் we call it as active sites. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாக் இருக்கு, கீ இருக்கு அப்படின்னு ரெண்டு எடுத்துப்போம். லாக் அப்படின்றத என்சைம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கீ அப்படின்றத சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு வச்சுப்போம். இந்த லாக் இருக்கு இல்லையா, இந்த லாக்குள்ள சாவி போடுறதுக்கு ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குல்ல, அந்த ஹோலை தான் we call it as active site. ஸோ அந்த ஆக்டிவ் சைட்டில் எல்லா சாவியும் பொருந்துமா? நோ, அதுக்குள்ள சாவி மட்டும்தானே பொருந்தும். ஸோ அந்த மாதிரி இந்த என்சைம்க்கு எந்த சப்ஸ்ட்ரேட் பொருந்துமோ அந்த சப்ஸ்ட்ரேட் என்ன பண்ணும், லாக்குக்குள்ளே கீ போடுற மாதிரி அந்த சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு என்சைமில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்டில் வந்து பொருந்திடும். அந்த ஃபார்மை தான் we call it as enzyme substrate complex. இந்த ஆக்டிவ் சைட்டில் சப்ஸ்ட்ரேட் ஏவும் பியும் வந்துட்டு என்சைமோட அட்டாச் ஆயிடுது இல்லையா, ஃபிட் ஆயிடுது இல்லையா, அதுதான் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் ES காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒன்ஸ் இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ஏபி ரெண்டு சப்ஸ்ட்ரேட்டும் ஜாயின் ஆகி இட் கிவ் ரைஸ் டு த ப்ராடக்ட் பி. இங்கே இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் தனியாகவும் அண்ட் ஆல்ரெடி இந்த என்சைம் இருந்தது இல்லை ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி அந்த என்சைம் இந்த ரியாக்ஷனுக்குள்ளே வந்ததோ அதே மாதிரி அந்த என்சைம் செப்பரேட் ஆகி வந்துடும் ஒன்ஸ் த ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு என்சைம் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு என்சைம் இருக்கும் அண்ட் இந்த என்சைமில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட், நம்ம லாக் அண்ட் கீ மாடல் சொன்னோம் இல்லையா, ஒரு லாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹோல் இருக்குல்ல அந்த இடத்த தான் we call it as active site. அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவோம், சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு அட்டாச் ஆகும். ஒன்ஸ் இந்த சப்ஸ்ட்ரேட்டும் என்சைமும் அட்டாச் ஆனதுக்கப்புறம் இட் ஃபார்ம்ஸ் அ இஎஸ் காம்ப்ளெக்ஸ், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்ட்ரேட் ஏவும் பியும் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் அ நியூ ப்ராடக்ட். ஒன்ஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த என்சைம் ஸ்டார்டிங்கில் எப்படி வந்ததோ அதே மாதிரி இந்த சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து தனியாக வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் அன் என்சைம் ஆக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்றது nothing but the minimum amount of energy required to initiate a reaction. ஒரு ரியாக்ஷனை இனிஷியேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும் இல்லையா, அதை தான் we call it as activation energy. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் வார்ட்ரோப் பீரோ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பீரோவை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தானே அந்த இடத்துலேருந்து அதை இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியும். ஸோ அந்த இடத்துலேருந்து அதை நகர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு மினிமமாக புஷ் பண்ணி ஒரு எனர்ஜி கொடுக்குறோம் இல்லையா, அந்த எனர்ஜியை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பீரோ ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகிறதுக்கு அதை புஷ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஒரு ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமமாக ஒரு எனர்ஜி தேவைப்படும் இல்லையா, அந்த எனர்ஜியை தான் we call it as activation energy. ஓகே, இப்போ இந்த கிராஃபை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா தட் இஸ் த ப்ராக்ரஸ் ஆஃப் அ ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத எக்ஸ் ஆக்சிஸில் டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் த பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படின்றத ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்றது என்ன, தட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு இனிஷியேட் ரியாக்ஷன். இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இதை தான் we call it as activation energy. ஸோ இதில் ரெண்டு கர்வ் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்துட்டு ரெட் லைனில் இருக்குது அண்ட் தென் இன்னொன்று வந்துட்டு பிங்க் லைனில் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த ரெட் லைனில் இருக்குல்ல தட் இஸ் வித்தவுட் என்சைம் அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷனோட கர்வ் தான் இந்த ரெட் கர்வ். ஓகே, அண்ட் தென் இந்த பிங்க் கர்வ் இருக்கு இல்லையா தட் இஸ் த என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். இதில் வந்து என்சைம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கர்வுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்ஸ்ட்ரேட்லேருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகியிருக்கா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டை தான் we call it as transition state. டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்றது டெம்பரவரியாக ஒரு ஸ்டேட் வந்திருக்கும், அதை தான் டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் வெரி ஹை. இந்த ஆரோ மார்க்கில் டினோட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் இதுவே என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா it is very small compared to the uncatalyzed reaction. uncatalyzed reaction கம்பேர் பண்ணும்போது இதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி அந்த வாட்டர் பீரோ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்ல, அதே எக்ஸாம்பிள் வச்சு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் இருக்க பீரோ வந்துட்டு ஹாலில் இருக்குது, அதை நீங்கள் வந்துட்டு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கீங்க. அந்த பீரோவை ஹால்லேருந்து நீங்கள் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆளாக நிறைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அங்கேருந்து புஷ் பண்ணி தள்ள முடியும். இதுவே நீங்களும் உங்கள் பிரதர் ஆர் சிஸ்டர் யாராவது 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆள் பண்ணுற வேலையை விட 2 பேர் தள்ளும் போது ஈஸியாக நீங்கள் தள்ளிட்டு வந்துடலாம் இல்லையா. அதேமாரி தான் இந்த அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷனுக்கும் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷனுக்கும். ஒரு ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணணும்னா வெறும் சப்ஸ்ட்ரேட் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு தேவையான இனிஷியேட் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி வந்துட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நீங்கள் ஒரு ஆள் வந்துட்டு அந்த பீரோவை புஷ் பண்ணி தள்ளுற மாதிரி. இதுவே நீங்கள் 2 பேராக இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ்
நீங்கள் சப்ஸ்ட்ரேட்டும் இருக்கீங்க, என்சைமும் இருக்கீங்க. இப்போ 2 பேராக இருக்கும் போது அந்த பீரோவை ஹால்லேருந்து ரூமுக்கு தள்ளும் போது ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி சப்ஸ்ட்ரேட்டும் என்சைமும் 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த ரியாக்ஷனை ஈஸியாக இனிஷியேட் பண்ணிடலாம். அப்போ அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்? ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகே, கிளியர்? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ஈஸியாக புரியுது? என்சைம் வந்துட்டு இல்லை அப்படின்னா there is more number of activation energy is required. நிறைய எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக நம்ம ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ண முடியும். இதுவே என்சைம் வந்துட்டு இருந்தது அப்படின்னா தட் இஸ் 2 பேர் வந்து ஒரு வார்ட்ரோப்பை தள்ளும் போது only low amount of energy is required. ஓகே, ஸோ என்சைம் இருந்தது அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்பவே லெஸ்ஸாக தான் தேவைப்படும். ஓகே, கிளியர்? இதை தான் இந்த கிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக இந்த 2 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு என்சைம் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நிறைய ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவை. சப்போஸ் என்சைம்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்கு லெஸ் அமௌண்ட், கொஞ்சமான ஆக்டிவேஷன் எனர்ஜியே போதும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த என்சைம் ஆக்டிவிட்டியை எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக there are 4 ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் என்சைம் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா the first one is temperature and the second one is pH and the third one is substrate concentration and the fourth one is binding of inhibitors. இப்போ நம்ம ஒன்று டீட்டெயில்டாக பார்க்கலாம். the first one is temperature and pH. நம்ம ஆல்ரெடி என்சைமோட மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி, ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி எப்போ இருக்குன்னு பார்த்தோம்? தட் இஸ் ஆப்டிமம் கண்டிஷனில் தானே இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, பிஹெச்சாக இருந்தாலும் சரி, அதோட ஆக்டிவிட்டி, தட் என்சைமோட ஆக்டிவிட்டி எப்போ வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் இன் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் தென் ஆப்டிமம் பிஹெச். ஆப்டிமம் டெம்பரேச்சர்லேயும் ஆப்டிமம் பிஹெச்சில் இருக்கும்போது தான் அந்த என்சைமோட ஆக்டிவிட்டி வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்கும். ஒரு என்சைமுக்கும் அதோட ஆப்டிமம் டெம்பரேச்சரும் சரி, ஆப்டிமம் பிஹெச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்சைமுக்கு 40 டிகிரி செல்சியஸ் தான் வந்துட்டு ஆப்டிமம் டெம்பரேச்சர்னா அதோட ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி 40 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். இதுவே அனதர் என்சைமுக்கு 55 டிகிரி செல்சியஸ் தான் வந்துட்டு ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னா அதோட ஆக்டிவிட்டி 55 டிகிரி செல்சியஸில் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதேமாரி தான் பிஹெச்க்கும். பட் அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர்லேருந்து அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சது ஆர் பிஹெச் வந்துட்டு குறைஞ்சது அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி என்ன ஆகும்? ஸ்லோ டவுன் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அந்த ஆப்டிமம் கண்டிஷன்லேருந்து அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு ஆர் பிஹெச் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் அந்த என்சைம் என்ன ஆகிடும்? தட் இஸ் டீநேச்சர்டு. நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ப்ரோட்டீன் வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனாக இல்லாமல் நான் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன், அதோட ஆக்டிவிட்டியை அதை லாஸ் பண்ணிடும். இதை தான் இந்த கிராஃபில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஃபார் பிஹெச் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஃபார் டெம்பரேச்சர். ஸோ இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி எப்போ ஹையஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம்? தட் இஸ் ஆப்டிமம் பிஹெச்லேயும் ஆப்டிமம் டெம்பரேச்சர்லேயும் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். இஃப் இந்த ஆப்டிமம் கண்டிஷன்லேருந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியும் இட் இஸ் வெரி லோ. இதுவே அதோட ஆப்டிமம் கண்டிஷன்லேருந்து அதிகமாகிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்சும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அந்த என்சைம் ஆக்டிவிட்டி லாஸ்ட் ஆகிடும். பிகாஸ் அந்த ப்ரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆகிடும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ஃபேக்டர் அபவுட் டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச் விச் அஃபெக்ட்ஸ் த என்சைம் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தட் இஸ் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இந்த சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் எப்படி என்சைம் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுன்னு இப்போ பார்த்துக்கலாம். இனிஷியலாக இந்த சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் இன்க்ரீஸ் இன் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இனிஷியலாக இந்த சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸாக இருக்கும் போது இந்த என்சைம் இருக்கு இல்லையா அதோட வெலாசிட்டி அப்படின்னா தட் இஸ் ஸ்பீட் பை டைம் இல்லையா? ஸோ அதோட வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த வெலாசிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் வெலாசிட்டியை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் என்சைமோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் இந்த என்சைம் வெலாசிட்டி வந்துட்டு ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷனில் பார்த்தோம் இல்லையா? என்சைமோட ஸ்ட்ரக்சரில் இட் ஹேஸ் அ ஆக்டிவ் சைட். அந்த பாக்கெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த இடத்துல தான் சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு பைண்ட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா?
ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அந்த சப்ஸ்ட்ரேட் எல்லாமே அந்த ஆக்டிவ் சைட் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டு அந்த என்சைமில் வேறு சப்ஸ்ட்ரேட் வர்றதுக்கு இடமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் கொடுத்தாலும் அந்த என்சைம் உள்ளே போய் பைண்ட் ஆக முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சப்ஸ்ட்ரேட்டோட கான்சென்ட்ரேஷன் நம்ம அதுக்கப்புறம் ஆக்டிவ் சைட் ஃபுல்லானதுக்கப்புறம் எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் கொடுத்தாலும் அந்த என்சைமோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, that is because enzyme molecules are fewer than the substrate molecules. இதுதான் இந்த கிராஃபில் சொல்லியிருக்காங்க. இந்த கிராஃப் வந்துட்டு இட் இஸ் அ மைக்கேல்ஸ் மென்டன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் ஹையர் கிளாஸஸில் டீட்டெயில்டாக படிப்பீங்க. அண்ட் இதோட எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் த சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன். அண்ட் தென் ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் த என்சைம் வெலாசிட்டி. இந்த ரியாக்ஷனோட வெலாசிட்டி அதுதான் வந்து ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன பார்த்தோம்? இந்த சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்சைமோட வெலாசிட்டி என்ன ஆகும்னு பார்த்தோம்? இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? எக்ஸ் ஆக்ஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஒய் ஆக்சஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த வெலாசிட்டி வந்துட்டு மேக்ஸிமம் வெலாசிட்டியை ரீச் பண்ணிட்டு இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டியை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக சப்ஸ்ட்ரேட்டில் கான்சென்ட்ரேஷன் கொடுத்தாலும் இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி கொடுக்கும் போதுமே there is no change in the velocity. So this is all about substrate concentration. And then நம்ம final factors, that is the inhibitors. அதை தான் பார்க்க போகிறோம். inhibitors அப்படின்றது nothing but it is a chemical. ஒரு chemical substance தான் inhibitors அப்படின்னு சொல்லுவோம். இந்த inhibitors என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா it binds to the enzyme and shuts off its catalytic activity. இந்த inhibitor அப்படின்ற ஒரு chemical substance என்ன பண்ணும்னா என்சைம் இருக்கு இல்லையா, அந்த என்சைமோட பைண்ட் ஆகி அந்த என்சைமோட ஆக்டிவிட்டி தட் இஸ் ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டியை ஷட் டவுன் பண்ணிடும். அதை தான் we call it as inhibitors. And இந்த ப்ராசஸ் தான் we call it as inhibition. ஸோ இதில் 2 types of inhibition இருக்குது. The one is competitive inhibition and the second one is non-competitive inhibition. Competitive inhibition அப்படின்னா இங்கே என்சைம் இருக்கு இல்லையா, இந்த என்சைமோட ஆக்டிவ் சைட்டில் தானே சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு பைண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இந்த இன்ஹிபிட்டார் சொன்னோம் இல்லையா, இந்த இன்ஹிபிட்டாரும் சப்ஸ்ட்ரேட் மாதிரியே இருக்கும். ஸோ என்ன பண்ணிடும்னா இந்த இன்ஹிபிட்டார் சப்ஸ்ட்ரேட்டை வந்துட்டு என்சைமோட பைண்ட் ஆக விடாமல் அந்த இன்ஹிபிட்டார் வந்துட்டு என்சைமோட பைண்ட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ என்சைம் இன்ஹிபிட்டார் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த இன்ஹிபிட்டார் வந்து பைண்ட் ஆயிடுச்சுன்னா சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு என்சைமில் பைண்ட் ஆகுது இல்லையா, சப்ஸ்ட்ரேட் வந்து என்சைம் கூட பைண்ட் ஆனால் தானே இந்த என்சைம் வந்து அந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை இது வந்து ஷட் டவுன் பண்ணிடும். இதை தான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் சொல்லுவோம். பிகாஸ் இட் கம்பீட்டிங் வித் த சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட் போய் என்சைமோட ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஹிபிட்டார் போயிட்டு சப்ஸ்ட்ரேட்டை பைண்ட் ஆக விடாமல் இந்த இன்ஹிபிட்டார் இதோட ஆக்டிவ் சைட்டில் வந்து பைண்ட் ஆகி இந்த என்சைம் ஆக்டிவிட்டியை ஷட் டவுன் பண்ணிடும். அதை தான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஹிபிட்டர் இருக்கு இல்லையா, இந்த இன்ஹிபிட்டர் என்ன பண்ணும் என்சைமோட ஆக்டிவ் சைட்டில் இல்லாமல் அல்லோஸ்டெரிக் சைட் தட் இஸ் அதர் தென் த ஆக்டிவ் சைட், அந்த ஆக்டிவ் சைட் இல்லாமல் இன்னொரு சைட்டில் போய் பைண்ட் ஆகிடும். அந்த மாதிரி பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட ஆக்டிவ் சைட்டோட ஷேப்பை அது சேஞ்ச் பண்ணிடும். ஒன்ஸ் அந்த ஷேப் வந்துட்டு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் போய் டைரெக்டாக ஃபிட் ஆகாது இல்லையா, பிகாஸ் லாக் அண்ட் கீ சொன்னோம் இல்லையா, பர்ஃபெக்டாக அந்த கீ வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த லாக்குள்ளே போய் நம்மளால் கீ போட முடியும். அதே மாதிரி தான் இந்த ஆக்டிவ் சைட் வந்துட்டு அதோட ஃபார்ம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்ட்ரேட் போயிட்டு அதில் அட்டாச் ஆக முடியாது இல்லையா. இந்த இன்ஹிபிஷனை தான் we call it as non-competitive inhibition. That is the inhibitor binds to the site other than the active site. It is allosteric site அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்டிவ் சைட் இல்லாமல்
அதோட அதர் தென் த ஆக்டிவ் சைட் அல்லோஸ்டெரிக் சைட்டில் போய் பைண்ட் ஆகி என்ன பண்ணிடும், இட் காசிங் அ கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச். அந்த ஆக்டிவ் சைட்டோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிடும். ஒன்ஸ் அந்த ஷேப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆக முடியாது. சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகலைன்னா என்சைமால் அந்த ரியாக்ஷனை கேட்டலைஸே பண்ண முடியாது. ஸோ ரெண்டு இன்ஹிபிஷன்லேயும் மேஜராக என்ன நடக்கும்னா இந்த இன்ஹிபிட்டார் வந்துட்டு என்சைமோட ஆக்டிவிட்டியை ஷட் டவுன் பண்ணிடும். ஓகே, ஸோ காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன்னா என்ன, நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஓகே, so this is all about inhibition. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is the classification of enzymes. Enzymesல there are 6 classifications இருக்கு. என்னென்ன classifications அப்படின்னு பார்த்தோம்னா the first one is oxidoreductases, second one is transferases, and the third one is hydrolases, the fourth one is lyases, and the fifth one is isomerases, and the final one is ligases. இப்போ இந்த 6 type of enzymes நம்ம டீடைல்டாக ஒன்று பார்ப்போம். The first one is oxidoreductases. We also call it as dehydrogenases. Oxidoreductase dehydrogenases சொல்லலாம். இந்த enzyme என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா oxidation reduction reaction இருக்கு இல்லையா, that is we also call it as redox reaction அப்படின்னு சொல்லுவோம். இந்த redox reaction-ஐ catalyze பண்ணக்கூடிய enzymes தான் we call it as oxidoreductases. Oxidation reduction அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி டீடைலாக தெரியும். oxidation அப்படின்னா என்ன, that is the gain of oxygen. ஆக்சிஜனை கெயின் பண்ணக்கூடிய ரியாக்ஷனை தான் we call it as oxidation reaction. அதே மாதிரி ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா that is loss of oxygen. ஆக்சிஜனை லாஸ் பண்ணுது இல்லையா, அந்த ரியாக்ஷனை தான் ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சிடேஷனும் நடக்கும் ரிடக்ஷனும் நடக்கும். அப்படின்னா ஆக்சிஜன் கெயினும் ஆகும் ஆக்சிஜன் லாஸும் ஆகும். ஸோ அந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் தான் ஆக்சிடோ ரிடக்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தா தெரியும் எஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது, அண்ட் தென் எஸ் டேஷ் அப்படின்ற சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. பட் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ரெடியூஸ்டாக இருந்தது, எஸ் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. தட் இஸ் ஒரு சப்ஸ்ட்ரேட் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு, அண்ட் தென் எஸ் டேஷ் ஆக்சிடைஸ்டாக இருந்தது ரெடியூஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடக்கக்கூடிய ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம்ஸை தான் we call it as oxidoreductases or dehydrogenases. இந்த ரியாக்ஷனுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா that is oxidases, reductases and then dehydrogenases. இந்த enzymes தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா it catalyze the oxidation reduction reaction, that is the redox reaction. So the first type is oxidoreductases and the second type என்னன்னு பார்த்தோம்னா that is transferases. transfer அந்த நேம்லே transfer அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ சம்திங் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபரேசஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா that is the transfer of a specific group from one molecule to another molecule. இந்த டிரான்ஸ்ஃபரேசஸ் குரூப்பில் வரக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு மாலிக்யூல்லேருந்து இன்னொரு மாலிக்யூலுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்பை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷனில் பார்த்தோம்னா எஸ்ஜி அப்படின்றது ஒரு சப்ஸ்ட்ரேட், எஸ் டேஷ் அப்படின்றது இன்னொரு சப்ஸ்ட்ரேட், அண்ட் தென் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தோம்னா இந்த எஸ்ஜி அப்படின்ற பாண்ட் வந்து பிரேக் ஆகி இந்த ஜி இருக்கு இல்லையா இது வந்து பைண்ட்ஸ் டு த எஸ் டேஷ். ஸோ எஸ் செப்பரேட்டாகவும் எஸ் டேஷ் ஜி அப்படின்றது நியூ பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜி அப்படின்றது ஒரு மாலிக்யூல்லேருந்து இன்னொரு மாலிக்யூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸை பண்ணக்கூடிய என்சைம்ஸ் தான் we call it as transferases. ஃபார் எக்ஸாம்பிள் கைனேசஸ் அண்ட் டிரான்ஸ்அமினேசஸ். இந்த கைனேசஸும் டிரான்ஸ்அமினேசஸும் என்ன பண்ணுன்னா ஒரு மாலிகூலில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் குரூப்பை அனதர் மாலிகூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தட் இஸ் ஹைட்ரோலேசஸ். ஹைட்ரோ அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், தட் இஸ் வாட்டர். லேசஸ் அப்படின்றது லைசஸ் அதை தான் டினோட் பண்ணுது. ஸோ ஹைட்ரோலைசஸ் அப்படின்னா வாட்டரை யூஸ் பண்ணி ஒரு மாலிகுலை பிரேக் டவுன் பண்ணுது இல்லையா, அந்த ப்ராசஸை தான் we call it as hydrolysis. So that is breakdown of molecules by adding water. ஸோ ஹைட்ரோலேசஸ் அப்படின்ற என்சைம் என்ன பண்ணுன்னா இந்த வாட்டரை ஆட் பண்ணி மாலிக்யூலை பிரேக் டவுன் பண்ணுது இல்லையா, அந்த ப்ராசஸை கேட்டலைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட்
ஏபி அப்படின்ற ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்குது, அது கூட வாட்டரை நம்ம ஆட் பண்ணுறோம். வாட்டரை ஆட் பண்ணோன்னே என்ன ஆகும்னு பார்த்தோன்னா ஏபி அப்படின்ற சப்ஸ்ட்ரேட் வந்து பிரேக் ஆகி இந்த ஏபி அப்படின்றது ஏஓஹெச்சாகவும் பிஹெச்சாகவும் செப்பரேட் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிடும். இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுற என்சைம்ஸை தான் we call it as hydrolysis. For example, esterases, lipases and then proteases. இந்த என்சைம்ஸ்லாம் என்ன பண்ணும்? ஹைட்ரோலைசிஸ், தட் இஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மாலிக்யூலை பிரேக் டவுன் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் லையேசஸ். லையேசஸ் அப்படின்னா என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா இட் கேட்டலைஸ் த பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் other than the hydrolysis and then creating a double bond. ஹைட்ரோலைசிஸ்னால பாண்ட் பிரேக் ஆகும்னு இப்போ பார்த்தோம் இல்லையா, வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மாலிகுலை பிரேக் டவுன் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. ஹைட்ரோலைசிஸ் இல்லாமல் பாண்ட் பிரேக் ஆகும்ல, அந்த ரியாக்ஷனை எது கேட்டலைஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா தட் இஸ் லையேசஸ். அந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு இட் கிரியேட்ஸ் அ டபுள் பாண்ட். இந்த ரியாக்ஷன் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு XCCY அப்படின்ற எல்லா காம்போனண்ட்டும் அட்டாச்சாக இருக்கு இல்லையா, பாண்ட் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கும் சிக்கும் இருக்க பாண்டை பிரேக் பண்ணிவிடும், அண்ட் தென் ஒய்யுக்கும் சிக்கும் இருக்க பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு XYயாகவும் சிசியாகவும் இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் பண்ணி டபுள் பாண்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த என்சைம்ஸ் தான் we call it as லையேசஸ். இந்த லையேசஸில் என்னென்ன என்சைம்ஸ்லாம் வரும்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஆல்டோலைசஸ் அண்ட் டீகார்பாக்சிலேசஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தட் இஸ் ஐசோமரேசஸ். ஐசோமரேசஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் சேஞ்ச் த மாலிகுல் இன்டு அ ஐசோமர். ஒரு மாலிகுலை ஐசோமராக கன்வெர்ட் பண்ணிடும். ஐசோமர் அப்படின்னா நத்திங் பட் இட் கண்டெய்ன்ஸ் அ சேம் மாலிகுலர் ஃபார்முலா. இதோட மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட்லி அரேஞ்ச்டு. இதோட ஆட்டம்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை தான் we call it as isomers. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா தெரியும் டி குளுக்கோஸ் அண்ட் தென் டி கேலக்டோஸ் ஆர் ஐசோமர்ஸ். இதோட மாலிகுலர் ஃபார்முலா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், பட் இதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே இருக்கு இல்லையா, ஃபோர்த்து கார்பனில் இருக்கக்கூடிய OH வந்துட்டு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது, பட் இதே டி கேலக்டோஸில் பார்த்தோன்னா இது வந்துட்டு ரீஅரேஞ்ச் ஆகி ரைட் சைடில் மாறி இருக்கு இல்லையா, பட் இதோட மாலிகுலர் ஃபார்முலா சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஐசோமரேஸ் என்ன பண்ணுன்னா இட் கேட்டலைஸ் த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி இன்னொரு மாலிகுலாக மாற்றிடும், அதை தான் we call it as ஐசோமரேசஸ். இந்த ஐசோமரேசஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஐசோமரேசஸ், racemases and then mutases. They all come under the isomerases group. Okay, and finally the last one that is ligases. இந்த ligases அப்படின்ற enzymes என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா it catalyze the joining of two molecules. ரெண்டு மாலிக்யூல் இருக்குன்னா அந்த ரெண்டு மாலிக்யூலை ஜாயின் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் AB அப்படின்ற ரெண்டு மாலிக்யூல் இருக்குன்னா இந்த ABயை ஜாயின் பண்ணிடும். அந்த என்சைம்ஸை தான் we call it as ligases. இந்த ligasesக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் DNA ligase and acetyl CoA synthetases. இந்த என்சைம்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா it joins the two molecule, ரெண்டு மாலிக்யூலை ஜாயின் பண்ணி it forms a new bond. அதை தான் we call it as ligases. ஓகே, இப்போ நம்ம 6 டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ ஒரு என்சைமும் ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணும் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்சைமோட நாமென்க்ளேச்சர். நாமென்க்ளேச்சர் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தோம் இல்லையா. What is nomenclature? That is the processing of naming a substance. அந்த naming system பண்ணுறோம் இல்லையா, அதை தான் we call it as nomenclature. Nomenclature of enzymes அப்படின்னா ஒரு என்சைமை எப்படி நேம் பண்ணுவோம் அப்படின்றத தான் we call it as nomenclature of enzymes. இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு என்சைமுக்கும் இது கண்டெய்ன்ஸ் அ 4-digit என்சைம் கமிஷன் நம்பர். இந்த என்சைம் கமிஷன் நம்பர் அப்படின்றது நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்கன்னா
ஒரு பர்சனுக்கும் ஒரு ரோல் நம்பர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு என்சைமுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அதை தான் we call it as enzyme commission number. இந்த enzyme commission number எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா it contains 4 digit. இந்த 4 digit நம்பரால தான் ஆயிருக்கும். இந்த 4 digit என்ன அப்படின்னா the first one defines the main enzyme class. main enzyme class அப்படின்றது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா 6 classification of enzymes: oxidoreductases, transferases, hydrolases, lyases, isomerases and finally ligases. இந்த 6 types of enzymes பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த 6 டைப்பில் அது எந்த டைப் அப்படின்றத நோட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டிஜிட். அண்ட் செகண்ட் டிஜிட் அப்படின்றது இந்த மெயின் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதோட சப் கிளாஸில் என்ன சப் கிளாஸ் அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் செகண்ட் டிஜிட். அண்ட் தென் தேர்ட் டிஜிட் அப்படின்றது நத்திங் பட் இந்த சப் கிளாஸில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன், தட் இஸ் சப் கிளாஸ். அண்ட் தென் ஃபைனல் டிஜிட் அப்படின்றது திஸ் இஸ் த என்சைம் ஐடென்டிஃபையர். இந்த ஃபைனல் டிஜிட் தான் ஒரு என்சைமை ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா, இது இந்த என்சைம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட் தான் தட் இஸ் ஃபைனல் டிஜிட். ஸோ இந்த 4 டிஜிட் நம்பரை தான் வி கால் இட் ஆஸ் ஈஸி நம்பர், தட் இஸ் என்சைம் கமிஷன் நம்பர். நம்ம ஆல்ரெடி நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் சாப்டரில், த லிவிங் வேர்ல்டில். அதில் என்ன பார்த்தோம், அதில் வந்துட்டு ஒரு ஆர்கானிசம்க்கு நேம் பண்ணணும்னா இட் ஷுட் ஹாவ் அ ஜீனஸ் அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் எபித்தட், அந்த மாதிரி 2 வேர்ட் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு என்சைமை நேம் பண்ணணும்னா இட் ஷுட் ஹாவ் அ 4 டிஜிட் என்சைம் கமிஷன் நம்பர். அந்த 4 டிஜிட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு என்சைம் என்ன அப்படின்றத டினோட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா another 2 types of enzymes. நம்ம ஆல்ரெடி பார்த்தது 6 classification, that is 6 classes of enzymes பார்த்தோம் இல்லையா. அது இல்லாமல் another 2 types of enzymes இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா that is simple enzymes and conjugate enzymes. simple enzymes அப்படின்றது nothing but the enzymes are made up of entirely protein constituents. நம்ம ஆல்ரெடி enzymes வந்து proteins-ஆல தான் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சிம்பிள் என்சைம்ஸ் அப்படின்றது அந்த என்சைமோட காம்பனண்ட் ஃபுல்லாகவே ப்ரோட்டீனாக இருக்கும், அதில் எந்த ஒரு நான் ப்ரோட்டீன் காம்பனண்ட்டுமே இருக்காது. அதை தான் we call it as simple enzymes. ஃபுல்லாக ப்ரோட்டீன்ஸால் மட்டும் ஆயிருக்கும். பட் கான்ஜுகேட் என்சைம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட் கண்டெய்ன்ஸ் 2 portions. இதில் ப்ரோட்டீன் போர்ஷனும் இருக்கும் அண்ட் ஆல்சோ நான் ப்ரோட்டீன் போர்ஷனும் இருக்கும். ஸோ இந்த 2 போர்ஷன்ஸால் ஆனது தான் we call it as conjugate enzymes. இந்த கான்ஜுகேட் என்சைமில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை தான் we call it as அப்போ என்சைம். அண்ட் அதில் இருக்கக்கூடிய நான் ப்ரோட்டீன் போர்ஷனை தான் we call it as cofactor. ஓகே, ஸோ இந்த அப்போ என்சைம் அப்படின்றது ப்ரோட்டீன் காம்பனண்ட்டாகவும் கோஃபேக்டர் அப்படின்றது நான் ப்ரோட்டீன் காம்பனண்ட்டாகவும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததை தான் we call it as ஹோலோ என்சைம். ஹோலோ என்சைம் அப்படின்றது இட் இஸ் அ டோட்டல் என்சைம், தட் இஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் அப்போ என்சைம் அண்ட் ஆல்சோ த கோஃபேக்டர். இந்த ப்ரோட்டீன் காம்பனண்ட்டும் நான் ப்ரோட்டீன் காம்பனண்ட்டும் ரெண்டும் சேர்ந்ததை தான் we call it as ஹோலோ என்சைம். ஓகே, ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, இதை தான் we call it as அப்போ என்சைம். அண்ட் இந்த அப்போ என்சைம் எப்படி இருக்கும், இட் இஸ் இன்ஆக்டிவேட் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அண்ட் தென் கோஃபேக்டர், திஸ் இஸ் த நான் ப்ரோட்டீன் பார்ட். இந்த கோஃபேக்டர் வந்துட்டு அப்போ என்சைமோட பைண்ட் ஆனாதான் இட் பிகம்ஸ் அ ஹோலோ என்சைம். ஒன்ஸ் ஹோலோ என்சைமாக ஆகிடுச்சுன்னா தென் சப்ஸ்ட்ரேட் வந்து ஈஸியாக இதால் பைண்ட் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோஃபேக்டர் இல்லைன்னா இந்த இடத்துல சப்ஸ்ட்ரேட்டால் ஈஸியாக ஃபிட் ஆக முடியாது இல்லையா. ஸோ இந்த கோஃபேக்டர் அப்படின்றது தான் ஒரு என்சைமோட ஆக்டிவேட்டர், தட் இஸ் த நான் ப்ரோட்டீன் போர்ஷன். ஸோ ஹோலோ என்சைமாக இருந்தால் தான் இந்த என்சைம் வந்துட்டு ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். ஒன்லி அப்போ என்சைம் இருந்ததுன்னா இட் இஸ் இன் அ இன்ஆக்டிவேட் ஸ்டேட். இந்த இடத்துல வந்துட்டு சப்ஸ்ட்ரேட்டால் வந்து பைண்டே ஆக முடியாது. ஓகே, and in the cofactor சொன்னோம் இல்லையா, that is non protein portion. in the cofactor there are 2 types of cofactors, that is organic cofactors and then inorganic cofactors. organic cofactors என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா that is prosthetic groups and then coenzymes. and inorganic cofactors என்ன வரும்னு பார்த்தோம்னா that is metal ions. இந்த எல்லாமே they are cofactors அப்படின்றது that is the non protein portion. ஓகே, ஸோ இந்த ஒரு குரூப்பையும் நம்ம
என்னென்ன அப்படின்றத இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். The first one is prosthetic group. Prosthetic group அப்படின்றது ஆர்கானிக் கோஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது என்ன பண்ணும் அப்படின்னா இது டைட்லி பைண்ட்ஸ் டு த அப்போ என்சைம் அப்படின்றது ப்ரோட்டீன் பார்ட் அப்படின்னு தெரியும். அந்த ப்ரோட்டீன் பார்ட்டோட பைண்ட் ஆகக்கூடிய நான் ப்ரோட்டீன் போர்ஷன் தான் தட் இஸ் கோஃபேக்டரில் ஒரு டைப் தானே இது எல்லாமே. ஸோ இந்த ப்ராஸ்தட்டிக் குரூப் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த அப்போ என்சைமோட டைட்லி பைண்ட் ஆகிருக்கும், தட் இஸ் பெர்மனெண்ட்லி அட்டாச்டு. இந்த என்சைம் இருக்கு இல்லையா, இந்த என்சைமில் ரெட் கலர் பார்ட்டு தான் தட் இஸ் அப்போ என்சைம். இந்த எல்லோ கலர் பார்ட் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த ப்ராஸ்தட்டிக் குரூப். இது எப்பயுமே எப்படி அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பர்மனெண்ட்லி அட்டாச்டு. ஸோ ஆப்வியஸாக இது எப்பயுமே ஆக்டிவ் சைட்டில் தான் இருக்கும், பிகாஸ் ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ் வந்து எப்பயுமே அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா. இந்த ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஹீம் குரூப். இந்த ஹீம் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் பெராக்சைடை ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கக்கூடிய என்சைம் இருக்குல்ல, அந்த என்சைமில் இருக்கக்கூடிய கோஃபேக்டர் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஹீம் குரூப். அந்த என்சைமில் இந்த ஹீம் குரூப் எப்படி அட்டாச் ஆகிருக்கும்னா தட் இஸ் டைட்லி பவுண்ட், பர்மனெண்ட்டாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ப்ராஸ்தட்டிக் குரூப். அண்ட் அனதர் ஆர்கானிக் கோஃபேக்டர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் கோஎன்சைம்ஸ். இந்த கோஎன்சைம்ஸ் எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஒன்லி அட்டாச்டு டிரான்சியட் அப்படின்னா தட் இஸ் டெம்பரவரியாக தான் அட்டாச் ஆகிருக்கும். இந்த என்சைம் இருக்கு இல்லையா, இந்த என்சைமில் இருக்கக்கூடிய ரெட் கலர் காம்பனண்ட் தான் வி கால் இட் ஆஸ் அப்போ என்சைம். இந்த அப்போ என்சைம் கூட இருக்கக்கூடிய கோ என்சைம் இருக்கு இல்லையா, தட் இஸ் கோஃபேக்டர். இது எப்படி அட்டாச் ஆகிருக்கும்னா டெம்பரவரியாக தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது எப்போ வேணாலும் டிட்டாச் ஆகிடும் அண்ட் எப்போ வேணாலும் அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லூஸ்லி பவுண்டட் கோஃபேக்டர் தான் வி கால் இட் ஆஸ் கோ என்சைம்ஸ். ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப் அப்படின்றது பர்மனெண்ட்டாக அட்டாச் ஆகிருக்கும் அண்ட் தென் கோ என்சைம் அப்படின்றது டெம்பரவரி தான் ஒரு என்சைமில் அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் வைட்டமின் நயசின் இருக்கு இல்லையா, தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் கோஎன்சைம்ஸ். இந்த வைட்டமின் நயசின் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா NADP இருக்கு இல்லையா, இந்த NADP என்சைம்ஸ் எல்லாம் நம்ம மேஜராக எங்கே பார்ப்போம் அப்படின்னா C3 சைக்கிள் C4 சைக்கிள் 4th யூனிட்டில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அந்த என்சைமில் இருக்கக்கூடிய கோஃபேக்டர் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் கோஎன்சைம் வைட்டமின் நைசின். இந்த நைசின் என்ன பண்ணும், இந்த என்சைமோட டெம்பரவரியாக அட்டாச் ஆகி எப்பப்பெல்லாம் அது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு தேவைப்படுதோ இது அட்டாச் ஆகிக்கும். எப்பப்பெல்லாம் இந்த நைசின் தேவையில்லை அப்படின்னு நினைக்குதோ அந்த என்சைம் அதை வந்துட்டு அட்டாச் ஆகாமல் தனியாக வந்துடும். அதை தான் வி கால் இட் ஆஸ் கோஎன்சைம்ஸ். And the third one that is inorganic cofactor, அது என்னன்னு பார்த்தோன்னா that is metal ions. இந்த metal ions எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா they may be loosely or tightly bound to the அப்போ என்சைம். இந்த அப்போ என்சைம் ப்ரோட்டீன் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரோட்டீன் பார்ட்டு கூட லூஸாகவும் அட்டாச் ஆயிருக்கும் ஆர் டைட்டாகவும் அட்டாச் ஆயிருக்கும். இதை தான் metal ions அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா that is zinc 2+, Mg2+, that is magnesium, and then ion Fe3+. இந்த எல்லா அயான்ஸுமே they act as a metal ion cofactors. okay, இந்த ஜிங்க் மெட்டல் அயான் இருக்கு இல்லையா, இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் கார்பாக்சிபெப்டிடேஸ் அப்படின்ற புரோட்டியோலைட்டிக் என்சைம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம். ஸோ அந்த என்சைமோட கோஃபேக்டராக இந்த ஜிங்க் அயான் வந்துட்டு இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அதில் இருக்கக்கூடிய கோஃபேக்டர் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஜிங்க் அயான். திஸ் இஸ் த மெட்டல் அயான் கோஃபேக்டர். ஓகே, ஸோ தீஸ் are the three types of cofactors. okay, prosthetic groups and coenzymes. இது ரெண்டுமே organic cofactors and then metal ion அப்படின்றது inorganic cofactors. okay, all clear? இப்போ நம்ம பார்த்த எல்லாமே NCERT புக்கில் இருக்குது. லைன் பை லைன் நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், என்சைம்னா என்ன, என்சைமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன, ஃபிசிக்கல் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். கெமிக்கல் ரியாக்ஷனில் த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன்னா என்ன, அண்ட் தென் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா தட் இஸ்
இஸ் நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன். ஒரு என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் எப்படி அட்டாச் ஆகும், அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்னா என்ன, அண்ட் தென் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அண்ட் தென் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஒரு ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் we call it as activation energy. அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி என்சைம் இருந்தால் எப்படி இருக்கும் அண்ட் தென் என்சைம் இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அண்ட் தென் த ஃபேக்டர்ஸ், என்சைம் ஆக்டிவிட்டியை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும், தட் இஸ் டெம்பரேச்சர் எப்படி அஃபெக்ட் பண்ணும், pH எப்படி அஃபெக்ட் பண்ணும், அண்ட் தென் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் எப்படி அஃபெக்ட் பண்ணும், அண்ட் தென் த இன்ஹிபிட்டார்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும், அண்ட் தென் அதில் 2 types ஆஃப் இன்ஹிபிட்டார்ஸ், காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸ் அண்ட் தென் நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸ். இது எல்லாத்தையும் வித் டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷனாக டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் ஒன்றா டீட்டெயில்டாக வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு என்சைமை எப்படி நேம் பண்ணுறது, தட் இஸ் Nomenclature ஆஃப் என்சைம்ஸ், அதையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஒரு 4 digit நம்பர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, வாட் இஸ் தட் நம்பர், தட் இஸ் ஈசி நம்பர், என்சைம் கமிஷன் நம்பர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ Nomenclature ஆஃப் என்சைம்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் ஃபைனலாக சிம்பிள் என்சைம்ஸ்னால் என்ன, கான்ஜுகேட் என்சைம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அண்ட் கான்ஜுகேட் என்சைம்ஸில் 2 parts இருக்கும். வாட் இஸ் தட், ப்ரோட்டீன் பார்ட் அண்ட் நான் ப்ரோட்டீன் பார்ட். எப்போ என்சைம்னா என்ன, கோஃபேக்டர்னா என்ன, அண்ட் தென் ஃபைனலாக கோஃபேக்டரில் இருக்கக்கூடிய 3 types, ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ்னால் என்ன, அண்ட் தென் கோஎன்சைம்ஸ்னால் என்ன, அண்ட் தென் மெட்டல் அயான்ஸ்னால் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். உங்கள் எல்லாருக்கும் எல்லா கான்செப்ட்ஸும் ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கு நம்புறேன். இஃப் there is any doubt, உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட்ஸ் புரியல ஆர் உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் தேவைப்படுது ஆர் உங்களுக்கு வேற ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐ ட்ரை டு கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகே, நம்ம சேனலில் நடத்துகிற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நீட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தே வில் ஆல்சோ கெட் பெனிஃபிட் ஃப்ரம் அஸ். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys on next chapter. Bye bye.